இந்த வாரம் வர சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஆன்சர்ஸ் டு யுவர் இன்சூரன்ஸ் வித் தட் கன்ஃபியூசஸ் யூ வெபினார் இருக்கு. பொதுவாகவே எல்லாரும் இன்சூரன்ஸ் தேவையான நேரத்துல அவங்களுக்கு உதவி பண்றதுல நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அது அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, most of the people have misconception over insurance, which is so common. ஆனா இன்சூரன்ஸை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணும். இந்த வெபினார்ல we'll be discussing about why insurance is not an investment and why employer insurance is not enough and why all the policies is in same. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வெபினாரோட லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்ல மீட் பண்ணலாம். ஒரு வளர்ந்த முதலீட்டாளரின் கவலைகள். ஒரு இன்வெஸ்டர் ஸ்டார்ட் பண்றாரு, மார்க்கெட்ல ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஆர்வத்துல தான் அவர் மார்க்கெட்டுக்குள்ள வராரு. எதையும் செய்யறாங்க இனிஷியலா. பட் பாருங்க, இந்த பிகினர்ஸ் லக் அப்படின்னு ஒன்று இருக்கு. எல்லா லைஃப்லயும் பிகினர்ஸ் லக் வரும். எனக்கு அது ரொம்ப முக்கியமாக அமைந்தது. நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நமக்கு சக்சஸ் கிடைக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது கூட அந்த நேரத்தில் நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த சக்சஸ் நமக்கு இன்னும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். ஸோ இந்த ஆர்வமும் தைரியமும் நமக்கு சக்சஸ் கொடுக்குற விஷயங்கள். அதை நம்ம தொடர்ந்து முதலீட்டில் காட்டுவோம், இன்னும் நிறைய விஷயங்கள் செய்வோம். ஒரு தருணத்தில் நம்ம வளர்ந்துருப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோ ஃபைனான்சியலாக ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கும். பட் நம்ம ஃபைனான்சியலாக மட்டும்தான் வளர்ந்துருப்போம். ஒரு முதலீட்டாளனா நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோன்றதை நம்ம அந்த நேரத்தில் போதுமான அளவு பார்க்க மாட்டோம், பார்க்க தவறிடுவோம். இது நிச்சயமா எனக்கு நடந்தது. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு நடக்குதுங்கிறது என்னுடைய அப்சர்வேஷன். இது தப்பு இல்லை, இது நடக்கும். ஆனா இது நடக்கும் போது நாம எப்படி இருக்கணும்? முதல்ல ரொம்ப முக்கியமானது, இது நடக்குதுங்கிறத நம்ம சீக்கிரம் உணரணும். என் லைஃப்ல நடந்த மிக முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னால இல்லை அப்படின்னு நான் உணர்ந்ததுதான். ஸோ முதலீடு செய்ய ஆரம்பிச்சு 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ நம்ம எட்ட வேண்டிய இடத்தை விட ஒரு பெட்டர் பிளேஸை எட்டும் போது நாம தான் சுதாரிச்சுக்கணும். அப்ப அது நமக்கு தலைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நானே பண்ணிடுவேன், ஐ கேன் டூ இட், இது கான்ஃபிடன்ஸ் இல்லை. அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இதை நான் ஏன் இப்ப சொல்றேன்னாக்கா, எனக்கு 92ல நடந்தது இன்னைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு நிச்சயமாக நேரடி பங்கு முதலீட்டுல நடக்குதுன்னு சொல்லுவேன். பல பேர் இண்டெக்ஸ்ல கூட நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க, டவுட்டே கிடையாது. ஏன்னா பாட்டம்ல வாங்கினா இன்னைக்கு பார்க்கும்போது இண்டெக்ஸ்ல கூட இண்டெக்ஸ் தரக்கூடிய சராசரி ரிட்டர்னோட அதிகமான ரிட்டர்ன் வந்திருக்கு. நல்ல விஷயம். பட் இங்கேருந்து என்ன, இங்கேருந்து போக வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கோமா? அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோமா? அந்த ப்ரிப்பரேஷன் சார்ந்து என்ன செஞ்சுருக்கோம்? அது போதுமானதா? இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும்? அதுக்கு எவ்வளோ டைம் தேவை? சப்போஸ் இன்னைக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வளர்ந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு வந்துச்சுன்னு வச்சுப்போமே, அங்கேருந்து 1 கோடிக்கு போனோம்னா இந்த 10 லட்சம் 20 லட்சம் வர்றதுக்கு நம்ம செஞ்ச அதே விஷயங்களை பண்ணா போதுமா? இந்த கொஸ்டினை ஒரு இன்வெஸ்டர் டெஃபினட்டா கேட்கணும். நான் அந்த கொஸ்டினை டெஃபினட்டா கேட்டேன். ஏன்னா 92ல 2 வருஷத்துல என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து 15-20 லேக்ஸ் கிட்ட வந்துருச்சு ஃப்ரம் நத்திங். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் ஹைட் ஆஃப் லக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதை விட பெரிய லக் என்று நான் எதை கன்சிடர் பண்றேன்னாக்கா, 92ல கிராஷ் வந்த உடனே இல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பத்தாது, அது நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டது, வெரி குட், பட் இங்கேருந்து நம்ம மேல போனோம்னா இதெல்லாம் பத்தாதுன்னு நானே ஒத்துக்கிட்டேன். இது யாரும் எனக்கு சொல்லல. அதுதான் என்னுடைய லக்கு. பணம் சம்பாதிச்சதை விட பிகர் லக் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான். ஆனா இன்னைக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த லட்சக்கணக்கான பேருக்கு இது லக்குனால வரக்கூடாது, அவங்க யோசிச்சு வரணும் அப்படின்னு ஃபீல் பண்றேன். வந்தா என்ன, வரலன்னா என்ன? நிறைய பேர் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வரலன்னா என்னன்னு சொல்றேன். சில ஆண்டுகள் அதே பழைய மெத்தடாலஜியில நடந்துகிட்டே இருப்போம், அதே விஷயங்களை பண்ணுவோம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், வாங்கி உடனே மாற்றி விடுறது, ஒரு ஷேரா ஆவரேஜ் பண்றது, 10 ஷேர் வாங்குறேன்னு சொல்றது, 5 பேர் ரெக்கமெண்டேஷனை க்ளோஸா வாட்ச் பண்றது, அவங்க சொல்றது எல்லாத்தையும் வாங்குறது, இதுதான் பல பேர் பண்ணிக்கிட்டு இருந்தது. இதை தொடர்ந்து பண்ணாக என்ன ஆகும்னா, அந்த 5 பேருடைய தவறுகள் உங்க தவறாயிடும். அந்த 5 பேர் செய்யக்கூடிய பிளண்டர்ஸ் உங்க பிளண்டர் ஆயிடும். அந்த 5 பேர் முதலீட்டுல விழுந்துட்டு மெதுவா எழுந்து வரக்கூடிய ஜேர்னி உங்களுடைய ஜேர்னி ஆயிடும். என்ன பொறுத்த வரைக்கும், ஒருத்தர் சரியா செய்யும் போது அவங்கள காப்பி அடிச்சு அதே ரிசல்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அவங்க தப்பா செய்யும் போது நம்ம காப்பி அடிச்சோம்னாக்கா அவங்கள மாதிரியே நம்ம மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சரியா செய்யும் போது எல்லாரும் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவாங்க வெளிப்படையா. ஆனா தப்பு நடக்கும்போது செலக்டிவ் டிஸ்க்ளோஷர் அப்படின்ற ஒன்று வந்துடும். அவங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லுவாங்க, அவங்க பண்ண மிஸ்டேக்கை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா அந்த மிஸ்டேக் உங்க போர்ட்ஃபோலியோல உட்காந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு
தவறான முடிவு என்பது, ஒரு தவறான தேர்வு என்பது ஒரு கூடையில் இருக்கிற பழங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அழுகிய பழம் மாதிரி. அது அங்கேயே வச்சிங்களா என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். அங்கேயே வச்சா மற்ற பழம் எல்லாம் ஒன்று ஒன்றா அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கேயே அதை வைக்கக்கூடாது, மிஸ்டேக் எடுத்து வெளியே போடணும். அப்போதான் மற்றதை நீங்கள் பாதுகாக்க முடியும். இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் எழுதி கொடுக்குறேன், நான் சொன்னது தப்பு, நான் உங்களுக்கு தப்பா சொல்லிட்டேன், இது தப்பாயிடுச்சு, இன்னைக்கு இதை மாத்திக்கங்க, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்ல மாட்டாங்க. மன்னிப்பு கோருவது என்பது அவங்களுடைய அகராதியிலேயே கிடையாது, அந்த வார்த்தையே கிடையாது. ஸோ என்ன ஆகும், அந்த மிஸ்டேக் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். தொடர்ந்து அவங்க செய்யற நல்ல விஷயங்களே சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய சக்சஸை மட்டுமே தண்டோரா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது ஏதோ இன்னைக்கு யூடியூப்ல நடக்குது, நான் இதை நேரடியா பார்த்துருக்கேன் லைஃப்ல. எத்தனை பேரை பார்த்துருப்போம் இந்த மாதிரி இருக்கிறவங்க. என்னுடைய வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான இன்னொரு செகண்ட் பாயிண்ட் சொல்றேன். இந்த மாதிரி அடுத்தவன் சொல்றதை கேட்டு வாங்குறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப சீக்கிரம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்ல, யோசிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தர் சொல்றதும் எந்த வகையில சரி தப்பு அப்படின்னு. அதை இன்னொருத்தரோட விவாதமும் பண்ணுவேன். இப்படி இவர் சொல்றாரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல இது சரியா இருக்கு, இது தப்பா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இப்படி அப்படி ஓப்பன் டாக் பண்ணும்போது நம்ம நிறைய கத்துப்போம். ஆனா ஒண்ணு, கூட யார்கிட்ட பேசுறோமோ அவங்களும் தனிநபர் விமர்சனத்தை கடந்து நிறுவன விமர்சனத்துல மட்டும் ஈடுபடணும். அது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட நபர்களை சேர்த்துக்கிட்டு பண்ணும்போது இந்த மாதிரி இன்னொருத்தர்கிட்ட ஐடியா வாங்கி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது ஸ்லோவா இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடுச்சு. சில மாதங்கள்லேயே எனக்கு அது தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்கணுங்கிறது அதை விட முக்கியம். நிறைய டைம் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேரடி பங்கு முதலீடு செய்யும் 90% பர்சன்ஸுக்கு இந்த நேரம் இல்லைங்க. அவங்களால இதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கான நேரத்தை அவங்களால ஒதுக்க முடியாது. ஏற்கனவே ஒர்க் ப்ரெஷர்ஸ் 1000 இருக்கு, டிமாண்ட்ஸ் 1000 இருக்கு, கெரியருக்காக செய்ய வேண்டிய முன்னேற்றங்கள், மாறுதல்கள், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அப்ஸ்கில்லிங் இதெல்லாம் இருக்கு. இதுக்கு நடுவில் போய் யார்கிட்ட போய் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசலான்னு யாருக்கு தோணும், யாருக்கு அந்த நேரம் இருக்கும், யாருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும், யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும், இது எல்லாமே கேள்விக்குறி. இது உங்களுக்கு எப்படி பொருந்துங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். நீங்கள் எப்படி இதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்கன்றது தாராளமாக எழுதலாம். ஸோ இன்னைக்கு வளர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளன் ஃபர்ஸ்ட் இந்த வளர்ச்சிக்கான காரணம் சந்தை தானல்ல அப்படிங்கிறத மனமாற ஏற்றுக்கணும். நான் 92ல் மார்க்கெட் இரேஷனலாக இருந்ததுனால தான் இந்த ரிட்டர்ன் வந்தது அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அதனால தான் இன்னைக்கு இருக்கேன் மார்க்கெட்டில். ஒத்துக்காதவங்க தன்னால தான் நடந்தது, நான் ஜீனியஸ், எனக்கு ஸ்டாக் பிக் பண்ண தெரியும், இந்த மாதிரி எல்லாம் மைண்டில் பயங்கரமாக யோசிச்சவங்க யாருமே இன்னைக்கு மார்க்கெட்டில் இல்லை. பட் பிரச்சனைனா இன்னைக்கு அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அன்னைக்கு இருந்ததோட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமாக இருக்குங்க. தட் இஸ் த ப்ராப்ளம். அப்போ இன்னைக்கு நாம அந்த கூட்டத்தில் இருக்கோமான்ற கொஸ்டினை ஒவ்வொருத்தரும் தன்னை கேட்டுக்கணும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, அங்கே இருக்கும், ஆமா மாறணும் அப்படின்றத அவங்க தான் உணரணும். நான் சொல்லி கூட இது நடக்காது. பாயிண்ட் 3, இப்போ நான் என்ன பண்ணணும் உடனடியா அப்படின்ற கேள்வியை நேர்மையா தன்னையே கேட்டுக்கணும். பதில் கிடைக்கலன்னா அடுத்தவங்களை கேட்கணும். யாரை கேட்கணும்? பொறுப்பா தனக்கு பதில் சொல்லக்கூடிய நபர்களை கேட்கணும். அடுத்தது, என்ன ஆலோசனை வழங்கப்படுகிறதோ அதை பத்தி 1 நாள் 2 நாள் யோசிச்சுட்டு முடிவெடுத்து அந்த ஆலோசனைகளை அமல்படுத்த வேண்டும். ஆலோசனை வாங்கி சும்மா வச்சுக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ப்ராப்ளம் நாளைக்கு உங்களுக்கு இன்னும் பூதாகரமாக வெடித்து உங்க லைஃப்குள்ள வந்துடும். ஒரு நல்ல இடத்துல இருக்கும், அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கே ஒரு முதலீட்டாளர் நிறைய உழைக்க வேண்டும். ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், நம்மள 0லேருந்து 20 லட்சத்துக்கு கொண்டு போறோம், அங்கேயும் திருப்பி 12 லட்சத்துக்கு கொண்டு வந்துடும். அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 20 லட்சத்துக்கிட்ட ஓரளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும். ஏன்னா 12 லட்சத்துக்கு திருப்பி போயிட்டீங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் 20 லட்சம் வரத்துக்கு 3-4 வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம். சில பேருக்கு அதை விட அதிகமாகும். இதையெல்லாம் இதுவரைக்கும் முதலீட்டாளர்கள் யோசிக்கல அப்படிங்கிறது தான் இந்த போஸ்ட் கோவிட் முதலீட்டு காலகட்டத்தின் மிக முக்கியமான சிக்கல். ஏன்னா சக்சஸ் நம்மளை அவ்வளவு மகிழ்ச்சி வெள்ளத்துல அப்படியே மூழ்கடிச்சிருச்சு. பட் ஒரேடியா மூழ்கக்கூடாது இல்லை. அதனாலதான் இந்த பாயிண்ட்ஸை சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க, நாளைக்கு இதை விட ஒரு நல்ல இடத்துக்கு போகணும். அது 1 கோடியா இருக்கலாம், $1 மில்லியன் இருக்கலாம், 100 கோடியா இருக்கலாம். எனி நம்பர் முக்கியம் இல்லை. இங்க இருந்து நீங்க ஒரு மிக உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த தெளிவு தான் முக்கியம். அந்த தெளிவின் அடிப்படையில் நீங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தான் முக்கியம். என்ன மாற்றம் தேவை எனக்குள் அப்படின்ற அந்த கேள்விதான் முக்கியம். இது எல்லாம் முக்கியம்னா இதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கணும்.
எப்படி உங்களை மாத்திக்கணும், எதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணணும், எப்படி டிராவல் பண்ணணும், என்ன வேகத்துல நீங்க முடிவுகளை அமல்படுத்த வேண்டும், இந்த முடிவுகள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை ஸ்டெபிலைஸ் பண்ணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நீங்க அச்சீவ் பண்ணதை எப்படி ஸ்டெபிலிட்டி கொண்டு வர போறீங்க, இந்த ஸ்டெபிலிட்டியில இருந்து எப்படி வளர போறீங்க, இதுதான் நம்முடைய குறிக்கோள். இந்த குறிக்கோள் நிறைவேற தொடர்ந்து இந்த உரையாடல் முதலீட்டு களத்தில் தொடரும். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.